வந்து எதுக்கு வீடியோ எடுக்க வரலன்னு இவன் அடிச்சதுனால வீடியோ எடுக்க வரல. அதை அப்படியே அவன் போய் சொல்லி மாத்துறான். உண்மையான காரணத்தை சொல்லிதான் அடிச்சிரும். நீ அடிச்சல இப்ப எதுக்கு அடிச்சல நீ என்னைய வலிக்குமா வலிக்காதா சொல்லல. சப்புன்னு அடிச்சும் சரியா என்ன சப்புன்னு அடிக்கும் சப்பு அடிச்சிரும். நான் சொல்றேன் குத்து நினைச்சுக்கேன் ஒரே குத்து சரியா. ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இனிமே வந்து நானும் வீடியோ போட மாட்டேன், என் குட்டிமா வீடியோக்களை வரைய மாட்டாங்க. எதுக்காண்டி வர மாட்டாங்க அப்படின்னா எனக்கு சொல்லியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா என் குட்டிமாவால இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, உங்களுக்கே தெரியும். குழந்தை பிறந்து இப்பதான் கரெக்டா வியாழக்கிழமை தானே, வியாழக்கிழமை வந்தா 30 நாள் ஆகுது. 30 நாளுக்கு அப்புறம் தான் பேர் வைப்பாங்க. கரெக்டா 30 நாள் அப்பம் தானே வைப்பாங்க. 30 நாள் வைப்பாங்க. அதையும் அப்டேட் கொடுக்கும். நிறைய பேர் பேர் நேமும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இப்ப என்னால அப்டேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிட்டு கண்டிப்பா உங்களை ஷேர் பண்றேன். என்னால வீடியோ போட முடியல அப்படின்னு. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து என் பையன் பிறந்திருக்கா, வியாழக்கிழமை 30 நாள் முடியுதா, அப்போ நேம் வைப்பாங்க. அந்த வீடியோ கூட எங்களால் போட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிட்டு. ஏன் அப்படின்னா இவன் இவளால பையனை பார்க்கணுமா வீடியோ எடுக்க முடியுமான்னா இவளால் வரைய முடியாதுன்ட்டான். இன்னும் வீடியோ எடுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன், வீடியோ எடுக்க மாட்டேன், மட்டும் எடுத்துக்கோ, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டா. சரி நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரிம்மா உன்னால வர முடியல அப்படின்னு நம்ம ஃபேமிலி சொல்லிட்டு போயிரு. அப்படின்னா இல்லைன்னா நான் தனியாக வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தனியாக வீடியோ போட ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பாங்க. கரெக்டு தானே, ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால சரி நீயே சொல்லிட்டு போயிரு, விளாக்ல நீங்களே சொல்லிட்டு போயிரு. ஆனால் எதனால நீ வரல அப்படின்னு நீ வீடியோ சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நான் வந்து இவர்கிட்டே சொல்லி நான் இந்த விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் குட்டிமாவோட தம்பியை பார்க்கணும், பையனை பார்க்கணும் அப்படிங்கிறனால வர முடியல அப்படின்னாங்க. ஏன்னா இன்னைக்கு சரியான கூட சண்டை அந்த இது வந்து நம்ம சொல்ல விரும்பல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மெயினாக அதுக்காண்டி தான் வரல. அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ஒரு பிராங்க் வீடியோ எடுத்திருந்தேன். நேற்று முன்னாடி ஒரு பிராங்க் வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிராங்க் வீடியோவில் வந்து நான் வந்து இவ்வளோ அடிக்கவே இல்லை. மெதுவாக இல்லை நீ என்னை அடிச்சமா? என்ன அடிச்சேன்? அடிச்சல நீ என்னைய லூஸ் மாதிரி இருக்கா? நீ தான் வீடியோ எடுக்க வரலன்ட்டு அப்படியே நான் வந்து எதுக்கு வீடியோ எடுக்க வரலன்னு இவன் அடிச்சதுனால நீ வீடியோ எடுக்க வரல. அதை அப்படியே அவன் போய் சொல்லி மாத்துறான். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியா இருமா. அதெல்லாம் கிடையாது. இல்ல இதான் உண்மை. அத வந்து மாத்தி அவன் இதுல அவன் சொல்றான். வீடியோ எடுக்க வரல உண்மையான காரணத்தை சொல்லணும். உண்மையான காரணம் போட்டு முடிச்சு விட்டுலாம. நீ வேற சும்மா சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? உண்மையான காரணத்தை சொல்லிதான் உன்னை அடிச்சிரும். நீ வீட்டுக்கு வரல, அவங்கள வரமாட்டேன், தனியா வீடியோ போட்டு எதுக்கு நான் வரல? நீ அடிச்சதெல்லாம் நான் வரல. நானு அதெல்லாம் எதுக்கு போகணும் சொல்லுனா? நான் உண்மையா சொல்லிதான் நான் நிப்பாட்டுவேன். உன்ன மாதிரி போய் சொல்லி நான் நிப்பாட்ட மாட்டேன். கண்ணியார் சத்தியமா அடிச்சிடும். அமைதியா அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அமைதியா இல்ல இவன் எதுக்கு நான் வரல அப்படின்னா இவன் வந்து அடிச்சான். நேத்து எப்போ பிராங்க் எடுக்கும்போது வந்து அடிச்சிட்டான். அதனால நான் வரல. அதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்? லூசா நீ வீடியோக்கு வரலன்ட்டு நான் முடிச்சு வீடியோக்கு வர வேண்டாம். எனக்கு வீடியோக்கு வர வேண்டாம். இதோட வர வேண்டாம். உண்மையை சொல்லிதான் என்னது அமைதியா இருப்ப. சும்மா போட்டுக்கிட்டு எதுக்கு இப்ப கத்திட்டு நான் எதுக்குன்னா இதனாலதான் வரல. அடிச்சிருவோம் கண்ணியா. என்ன லூசாமா நீ? உண்மையதான் நான் சொல்றேமா. கேவல காலையில போட்டு தண்ணி இப்ப இழுக்க வைக்காத, அமைதியா இரு. நான் அப்போ விளாக் நீ வீடியோ எடுக்க வரலன்ட்டு அப்ப எதுக்கு நீ இப்ப இதுல சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த இது நான் உண்மையா சொல்றேன். வந்து நீ அடிச்சிட்டான், அதனால நான் வரல. என்னது அடிச்சாங்க? என்னது அடிச்சாங்க? அடிச்சல நீ என்னைய இப்படி அடிச்சல. இப்ப எதுக்கு பண்ணி தேவ அடிச்சல நீ என்னைய? உனக்கு வலிக்கல, அதை மட்டும் எனக்கு வலிச்சிருக்கோம். நேத்து வலிக்குமா வலிக்காதா? தேவலாம் அடிக்காத. அடிச்சும் சப்புன்னு யாரு அடிக்காது? நான் அடிக்கிறேன்னு செத்து பத்துக்கும் அமைதியா. உண்மையை சொல்லணுமா? போய் சொல்லலாம் ஏமாத்த கூடாது. என்னது இப்ப உனக்கு பண்ணணும்? இப்ப சரி நீ மனசுல எதுக்கு நான் வீடியோ எடுக்க வரலன்னு சொன்னேன்? எதுக்கு வரல? வீடியோ எடுக்க வரல. அமைதியா இருவேன். நான் வீடியோ முடிச்சு அமைதியா நீ வீடியோ எடுக்க வரைய வேண்டாம். அமைதியா நான் சொல்ற மாதிரி முடிச்சு விட்டுரும். அமைதியா இருக்கும். உண்மையை சொல்லி முடிக்கணும். உன் இஷ்டத்துக்கு போய் சொல்லி முடிக்க கூடாது. சப்புன்னு அடிச்சிருவாங்க. நீ உன்ன என்ன அடிச்சிருங்கிட்டு இருக்க? சவுடுத்து அடிச்சிட்டு இருக்க. நான் வீடியோ எடுத்ததுனால அமைதியா இருக்க. சப்புன்னு அடிச்சு விட்டுருவோன்னு. என்ன சப்புன்னு அடிச்சிருவேன்? அடிச்சிருவேன், அழுதுருவேன். அடிச்சுன்னா அழுதுருவேன். அமைதியா இருக்கு. நீ இப்ப உண்மையை சொல்லி முடியாது. எதுக்கு போய் சொல்லி ஏமாத்துற? உண்மையை சொல்லி இது பண்ணு. நீ வீடியோக்கு வர மாட்டேன்ல, வீடியோ கூட வர மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ போய் அவனே நான் சொல்லி முடிச்சுட்டு அமைதியா இரு. உண்மையை சொல்லி முடிக்கணுமா? எதுக்கு போய் சொல்ற? நான் போய் சொல்றேன், என்ன சொல்றேன்? அமைதியா இரு. அது உனக்கு தேவை கிடையாது. நான் வீடியோ முடிச்சு நான் அப்பால தனியா வீடியோ போட்டுக்கிட்டோம். நீ உனக்கு தேவை கிடையாது. நீ உண்மையை சொல்லுதான் நான் சொல்றேன். உன வந்து வேற எதுவுமே சொல்லல. சப்புன்னு அடிச்சும் சரியா? என்ன சப்புன்னு அடிப்பேன் ஓயாம சொல்லிட்டு இருக்கேன். உங்க கையும் தான் எல்லாரும் கையும். உனக்கு மட்டும் தான் கடவுள் கை கொடுத்தான்னு சொல்லி சப்பு சப்புன்னு அடிக்கடிக்கு நினைச்சிட்டு இருக்காது. எல்லாம் அடிச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால அமைதியா இருந்து சப்புன்னு இழுக்கிறோம் சரியா? எனக்கு நீ எதுவுமே தேவையில்லை. நீ வந்து இது பண்ண, இதுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. வேற வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அது உண்மை. வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அது ஏன் வரலன்னு உண்மையை சொல்லி முடி. கிறுக்கிற்கு பிடிச்சிட்டாவே. இப்ப நான் என்ன சொல்லி எடுத்தேன்? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ உட்காரு. என் கூட வீடியோக்கு வரமாட்டேன்னு தெரியல. நீ உட்கார், நான் பேசிக்கிறேன்னு சொல்லி தான் உட்கார வச்சேன். இப்ப உனக்கு தேவலா வேலை. நீ நான் சொன்ன மட்டும் கேளுவே. சொல்லு. நீ அவங்களே வீடியோ எடுக்க வரமாட்டேன்னு. ஆமா. அப்ப நான் அதை மட்டும் உன் வேலையை மட்டும் பாரு. நான் இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவேன். நீ சவுனே நீரி
இனிமே பேசும்போது எடுத்து துருதி வந்து சப்புனு இழைக்கிறோம், நான் இலக்கி விட்டுருவேன் அடுத்து. நான் உண்மையை சொல்லல, நீ போய் சொல்லல. பாரு சப்புனு இழைக்கணும் சரியா? என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்க, நானும் எங்களுக்கும் கை வரும் சரியா? சட்டம் லூஸ்மா பேசிட்டு அடிச்சிருவாங்க நீ அடுத்த. நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். உண்மை சொல்லி முடியுமா? அவ்வளவுதான். எனக்கு போய் சொன்னா உண்மை சொல்லி முடியும், அவ்வளவுதான். என்ன உண்மை சொல்லி முடிக்கணும்? எதுக்கு நான் வீடியோக்கு வரல, அந்த காரணத்தை கரெக்டா சொல்லு. இவ அப்படிலாம் சொல்ல வீடியோல சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரியா? எனக்கு எதுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. லூசா பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்கு லூசா? நீ மறுபடியும் நீ அடி வாங்கிட்டு இருக்காத, ஒழுங்கா உண்மை சொல்லு. என்னது அடி? நீ அடிக்கணும் கை புளியங்க பிடிச்சிட்டு நிக்கியோ? புளியங்க பறிக்கும். அடிச்சிரும் சப்புனு அடிச்சு நீ அழுதுற கூடாது. அமைதியா இருக்கும், பத்துக்கு அடிச்சு விட்டுரும். அமைதியா இருப்பேன். இவ நீ தேவலாம் நீ வீடியோ எடுக்க வரமாட்டேன். என்ன இப்படி சவனே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க, நீ இப்ப எதுவும் பண்ணாம நான் முடிச்சு இந்த வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோல நீ வீடியோ எடுக்க வரவே வேண்டாம். நான் தனியா வீடியோ போட்டு விடுவேன். ஏன்னா அவங்க சொல்லணும்னு அடுத்து அவங்க ஏதாவது அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து நான் வந்து அவங்களுக்கு சொல்லி நம்ம ஃபேமிலிக்கு வந்து சொல்லிடணும். இதனாலதான் ஃபேமிலிங்கறத உண்மையை சொல்லு. என்ன உண்மை சொல்லணும்? இன்னும் நீ அடிச்சலவே, உண்மையை அடிச்சலவே சொல்லுவ நீ முதல்ல. தேவலாம நீ இப்ப என்ன எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? சப்புன்னு இலக்கியம் சவுனேன்னு கை நீட்டாத. நீ உண்மையை சொல்லுவ. அது இப்ப அது உனக்கு சண்டை. ஒரே குத்து சரியா? ஒரே குத்துன்னு வச்சுக்கோ. உனக்கு சண்டை. உண்மையை சொல்லு, அவன் மட்டும் சொல்லு. உண்மையை சொல்லி நீ முடிச்சுக்கோ. நல்ல வீடியோ எடுக்க. அடி வாங்க போற கண்டிங்க நீ ஜவுனே நிறு. இப்ப நான் முடிச்சு விட்டு நீ நாளைல இருந்து வீடியோ எடுக்க வர வேண்டாம் சரியா? இப்ப அதே இப்ப என்ன சொன்ன, நான் வீடியோ எடுக்க வர மாட்டேன், இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன டார்ச்சர் பண்ண சொன்னேன். ஆமா அதான் சொன்னேன் நானு. அதுவும் சொன்னேன். நீ மெயின் காரணம் நேத்து நீ அடிச்சல, அதுதான் நான் வரல. நேத்து நீ அடிச்சதுனால நான் வரல. ஆமா உன்னை அடிச்சு தொங்க விட்டாரு தூக்குல தொங்க விடணும்னு நினைப்பு இருக்கு. ஒன்னெல்லாம் அடிக்கு ஓட விட்டு அமைதியா இருப்பேன். நான் முடிச்சு விட்டு நான் பேட்டே இருப்பேன். அடுத்த நாளைல இருந்து நான் தனியா வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். நீ அமைதியா இரு. உண்மையை சொல்லி முடியும். எனக்கு நீ மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா? நீ போய் சொல்லு, நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உண்மையை சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானு என்ன உண்மை சொல்றாங்க? உண்மையில ஒண்ணு சொல்ல வேண்டாம் சரியா? நீ சும்மா உட்கார்ந்தாலும் நான் முடிச்சு விட்டுருவேன். உண்மையை சொல்ல சும்மா உட்காரு, நான் முடிச்சு விட்டுறேன். உண்மையை சொல்லுமா? சப்புனு இலக்கியம் சரியா? உன்ன இப்படி சப்பு இப்படி இங்கிட்டு இருந்து இங்க நல்லா அடி வாங்கிட்டு இருக்காது. அமைதியா சொல்றது. லூசா பண்ணி அடிச்சிருவோம் மூஞ்சோட. என்ன 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 அடிக்காத, அடிச்சிருவேன், இழுத்துருவேன். இது மாதிரி பண்ணி வாயில என்னென்னமோ ஒரு அடி வாங்கிறாத காது வாக்குல. என்ன காது வாக்குல அடி வாங்கி மயிறு மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உண்மையை சொல்லு, நான் சொல்றேன். குத்து நினைச்சுக்கேன். உண்மையை சொல்லு, நான் சொல்றேன். நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் பொய் தான் சொல்லுவேன். அமைதியா நான் பொய்ன்னு சொல்லுவேன். நீ அமைதியா நீ இரு. சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதும் சரி? நான் முடிச்சு விட்டு நான் பாட்டு நீ வீடியோ எடுக்க வேண்டாம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு நான் பாட்டில் எடுத்துட்டு இருப்பேன் சரியா? உண்மையை சொல்லி முடியுமா? எதுவுமே தேவையில்ல. நான் ஒண்ணு நீ இருக்கனால ரீச் ஆகல சரியா? நான் வந்து என் திறமையை காட்டி போயிட்டே இருப்பேன். நீ இருக்கனால எனக்கு கப்புள்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் பாட்டு தனியா வீடியோ போட்டு போயிட்டு இருப்பேன் சரியா? எனக்கு திறமையை வெளியே காட்டிட்டே இருப்பேன். போடணும், நான் போட வேண்டாம். நானும் சரி போட மாட்டேன்னு சொல்லி நான் போனேன். அதனால சவனேன்னு அமைதியா உட்காரு சரியா? வாயை பொத்திட்டு அமைதியா உட்காரு. நான் முடிச்சு விட்டுட்டு நீ இனிமே வீடியோ எடுக்க நீ என்ன சொன்ன? இனிமே நீ எனக்கு டார்ச்சரா இருக்குன்னு சொன்னல, என்ன நீ டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொன்னல. ஆமா நான் டார்ச்சர் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. நீ பாடு வா வேலையை பாரு. இனிமே நீ கூட வீடியோ எடுக்கவே வேண்டாம், இன்னும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி மண்ணையும் வேண்டாம். நான் என் போக்குல போறேன், நீ உன் போக்குல போ சரியா? நான் உன் வீடியோ எடுக்கிறதுனால நீ வந்து ரொம்ப நீ ஓவரா பேசிட்ட ரைட். இப்ப நீ அடிச்சுட்ட, அதோட வீடு. நான் வந்து அவனை அடிச்சது காரணம் அதுக்கு உண்மையா சொல்லுமான்னு சொல்றேன். சரி நேத்து உன்னை அடிச்சதுக்கு நீ படிச்சு சரியா? சரியா போச்சு விட்டுரு சரியா? அதே நேத்து உன்னை அடிச்சதுக்கு நீ அடிச்சதே சரியா போச்சு விட்டுரு சரியா? இப்ப ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப முடிச்சு விட்டுறேன். இந்த விளாக்ல வந்து என்ன மெயின் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப நான் இது வந்து எடிட்ல தூக்கிடுறேன். மெயின் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா சரியா? நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். ஏமா நீ ஒண்ணு வேணா நீ வந்து உன் வாயால சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட், நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ முடிச்சு விட்டு நான் வந்து தனியா அதுக்கப்புறம் நான் தனியா வீடியோ போட முடியும். அதுக்கு அது நீ சொல்லலாம் அப்படின்னா தனியா வீடியோ பண்ணா வச்சுக்கீங்களேன், 1க்கு 2 பேச ஆரம்பிப்பாங்க. அது செட் ஆகாது. நீ வந்து சொல்லிடு, நான் பாட்டு தனியா வீடியோ போடு, நான் பாட்டு என் போக்கு நான் பாட்டு கொண்டு போயிடுவேன் சரியா? காரணம் சொல்றீங்களா? காரணம் என்ன காரணம் சொல்றேன்? என்ன காரணம்? என்னை அடிச்சதுனால நான் வரல அப்படின்னு சொல்லிடவா? என்ன அடிச்சதுனால? என்னை அடிச்சுட்டா அதனால நான் வீடியோக்கு வரல, அந்த காரணம் சொல்லிடுவா? ரப்புனு அடிக்கிறோம் சரியா? நீ தானே சொன்ன, இப்போ நீனே சொல்லிடுமான்னு. உடச்சிருவோம் ஒண்ணு. நீ தானே சொன்ன அப்படிலாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம் சரியா? சரி அப்ப எப்படி சொல்லணும்? அப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எனக்கு வந்து சும்மா தான் வீடியோ எடுக்க வரல, என்னால டைம் இல்ல, அது மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து முடிச்சிடறேன். நான் பாட்டு தனியா வீடியோ எடுக்க போயிடுறேன். என்னவே பாக்க அதை சொல்லுவேன். சரி ஆரம்பிக்குமா? அதை சொல்லிடு சரியா? அதை சொல்லி அதை முடிச்சிடலாம். ஓகேவா? 3, 2, 1. ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா சொல்லுவேன். நீ அந்த ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் சொல்லுவோமா? சும்மா என்னது ஒத்துக்கணும்? அதை எப்படி நான் வீடியோ போட்டு உன்னை இப்படி பண்ண முடியும்? சும்மா சொல்லு, உண்மையை சொல்லு.
இவ சும்மா ஒரு சப்புன்னு இலைக்கணும் அடுத்து அடிச்சு உன சொல்ல வச்சிருவான் பத்துக்கு அடுத்து. நான் சொல்றத சொல்லுமா நீனு? என்ன சொல்ல வைக்கணும்? உண்மையே சொல்லு. என்ன உண்மை நான் வந்து சொல்லணும்? இவளை வந்து நான் அடிச்சிடும், நான் வந்து இவளை அடிச்சிட்டேன், அதனால அவன் வந்து நீ அடிச்சிட்ட அப்படிங்கிறதுனால அவ வீடியோ எடுக்க இனிமே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டா, அதனால இனிமே வீடியோ எடுக்க வர மாட்டா அப்படின்னு தெளிவா. உனக்கு லூசு கீசு பிடிச்சா கேட்க, லூசு பிடிச்சிட்டா இல்ல பேய்க்கு பிடிச்சா கேட்க. உனக்கு என்ன எனக்கு என்ன பண்ணு தெரியல, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க பைத்தியம். இப்ப நான் நீ என்கிட்ட இப்ப என்ன சொன்ன, இப்ப ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம்னு இருந்தேன், நீ என்ன சொன்ன, நான் வீடியோ எடுக்க வரலாமா, டிஸ்டர்ப் பண்ணாதமா, எனக்கு உங்க வீட்டுக்கு விடுப்புல என்ன அடிச்ச அப்படின்னு சொன்னல. அடிச்ச அந்த டாபிக் நான் எதுக்காண்டி சொல்றேன். நான் என்ன சொன்னேன், சரிம்மா நீங்க எனக்கு ஒரு வீடியோ எடுக்க வேண்டாம், நான் உங்களோட வீடியோ எடுக்கவே மாட்டேன், நீ தேவையில்லாம ஒண்ணு பண்ண வேண்டாம், நான் வந்து இப்போ vlog எடுத்துடுறேன், இனிமே வீடியோ பண்ண மாட்டோம், இனிமே நானும் வீடியோ பண்ணல, நீ பண்ணல நானும் வீடியோ பண்ணல, இதேதான். நீ எதுக்கு பண்ண வேண்டாம், நான் பண்ணல, நீ ஏன் பண்ண வேண்டாம், நீ பாட்டுல பண்ண. நான் பண்ணுவேன் சரியா, நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு. ஆமா அதுக்காண்டி நீ செவனேனி நீ வந்து உட்காரு, நான் விழாக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். ஆமா அவங்களுக்கு சொன்னாதானே அவங்களுக்கு அடுத்து சரி உன் விருப்பத்தோட நீ வரலன்னு அவங்க நினைப்பாங்க. சரியா, அது மாதிரி செவனேன்னு வாயை பொத்திட்டு உட்காரு, நான் முடிச்சுக்கிறேன், நான் முடிச்சு நான் பாத்துக்கிறேன். சரியா, என் வேலையை நான் பாத்துக்கிட்டேன். நீ அது வரைக்கும் இப்ப ஏதாவது டென்ஷன் பண்ணி சப்புன்னு இலக்கியும் பாத்து அமைதியா. இப்ப சப்புன்னு இலக்கியம் கொஞ்சம் இருந்தாலும் உண்மை சொல்லி இது பண்ணுவாங்க. என்ன உண்மை சொல்லு, நீ மறுபடியும் அடிப்பு சொல்லிட்டு இருக்க, சப்புன்னு இழுப்ப நானும் இழுத்துடுவேன், வாங்கதானே செஞ்ச 4-5 அடி, இதுக்கு மேல அதுக்கு பத்திட்டு இருக்க நீனு. அடிச்சேன்னு வச்சுக்கணும், அடிச்சு பாத்துக்கோவே, அது அடிச்சுட்டு அடிச்சுட்டே இருப்போம் பாத்துக்கோ, அடிச்சுட்டே இருப்ப. புரியுதா புரியலையாமா? கிறுக்கு பிடிச்சு கண்ணியா அடுத்த பாத்துக்கோ, வெளுத்துருவேன் குட்டிமா, லூசா குட்டிமா. நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? சோசியல் மீடியா அதுல எப்படி நீ போன அடிச்சா வீடியோ பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒன்னதான் கேட்டேன். சரி சரி கேட்டுட்டுதான் இருக்கேன், சொல்லு. சப்புன்னு இலைக்கு நீ வேணா 4 அடி அடிச்சுட்டா இன்னும் வலிக்கு. சரியா, அதுக்கு அடி வாங்கிறாத என்கிட்ட இனிமே. சரி இப்ப நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? மறுபடியும் சப்புன்னு நினைக்கிறேன். இப்ப என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் வந்து அவன வீடியோ எடுக்க வாரியா வரலையா? வரல. எதுக்கு வரல? நீ அடிச்சா நான் வரல. அந்த காரணம் சொல்லக்கூடாது, அந்த காரணம் நீ வீடியோ சொல்லவே கூடாது. சொன்ன வெளுத்துருவோம், அந்த சொல்லவே கூடாது. எனக்கு வீடியோ எடுக்க விருப்பம், நான் வீடியோ எடுக்க முடியல, அதை மட்டும் சொல்லிட்டு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ, அடுத்து அடிச்சிருவேன் பாத்துக்கோ. சரியா, அதை மட்டும் சொல்லு. சரியா, வா 3 2 1 சொல்லு. நீ சொல்லி நீனே ஆரம்பி. 3 2 1. ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு குட்டிமா வந்து இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க இதாடி சொல்லுவியாம அமைதியாவே இருக்க. அடி சொல்லு, நீ தானே சொல்லுன, நீ சொல்லு, நீ தான் குரங்கு மாதிரி நீ சொல்லி முடியுமா? என்ன பண்ணி? யார் பண்ணி? நீதான் எலும்பு குடும்பம் நீ இருக்கு, என்ன நீ பண்ணின்னு சொல்ற? இவன் நீ சண்டை வளர்த்துக்கிட்டு நான் சண்டை இழுக்க, நான் என்ன இப்ப நீ சொன்னதுக்கு நான் சேருன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியா தான் இருக்கேன். நீ தான் முடிக்குன்னு சொன்ன, நீனே பேச முடியும் தெரியும். நான் கோவப்பட்டு ரப்பு ரப்புன்னு அடிச்சு போடுவேன் பாத்துக்கோ. உனக்கு மட்டும் தான் கோவம்னு நினைச்சிட்டே இருக்கு. என்ன நீ தேவலா இப்ப சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கியா? நீயா அடுத்து வந்து யார் இழுத்துட்டு இருக்க? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா. சரியா, நீ நானும் ஒரு இதுக்குதான் பொறுத்துட்டு இருக்கேன் பாத்துக்கோ, சும்மா வந்து இது பண்ணிட்டே இருந்துகிட்டு. என்னதுவே நீ தான் சொன்ன, நான் சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியா தானே இருந்தேன். இன்னும் நான் எதுக்கு பேசணும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்? நான் பேசல, நீனே பேசி முடின்னு சொல்றேன். நீ சொல்லல வரலன்னு அது சொல்லி பேசி முடியும். அத்தமா நான் பேசுனா நீ வரலன்னு, நீ வரவே வேண்டாம். நீ வரணும், நான் வந்து கெஞ்சல உன் கால உள்ள, நீ வரவே வேண்டாம், வீடியோ எடுக்க வரவே வேண்டாம். நான் தான் உன்னை வீடியோ எடுக்க ஸ்பீட்ல கூட்டு போனேன். சரியா, இப்ப வந்து நானே உன்னை வரல, நீ வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீ சவனேன்னு இரு, உன் வேலையை பார்த்துட்டு இரு. நீ வந்து என்னோட ஒய்ஃபா மட்டும் இரு, நீ வீடியோ பக்கம் வர வேண்டாம், நான் உன்னை பாத்துக்கிறேன். சரியா, ஒண்ணு வேண்டாம், அதை மட்டும் முடிச்சு விட்டுலாம். சரியா, இந்த வீடியோ பார்க்கணும். நான் வந்து என்னுடைய எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய திறமை இருக்கு, அதை வந்து நான் வெளியே காட்டிக்கிறேன். பயங்கரமா ஆக்ஷன் பண்ணி பயங்கரமா காட்டுறேன். இப்போ வந்து கப்பல் சாப்பிட்றாலாம் கொஞ்சம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கேன். நான் தனியா பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் இப்போ பேச அவசியம் கிடையாது. நம்ம இப்போ பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகேவா? இனிமே எங்க வீடியோ எடுக்க வரல. ஓகே, அவ்வளவுதான். எதுக்கு வரல? ஏன்டா எதுக்கு வரலன்னு கேட்டா நான் அந்த காரணத்தை தான் சொல்லுவேன். எதுக்கு வரலன்னு சொல்லணும்டா உன்கிட்ட. எதுக்கு வரல? அதான் எதுக்கு வரல, நீ அடிச்சா நான் வரலன்னு சொல்லுவேன். நான் ரப்புன்னு அடிக்கணும், மேல மேல டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அந்த காரணம் சொல்லணும் அதே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உண்மையதான் சொல்லுவேன். ஐயோ, இதே ஒரு சத்தியம் ஒண்ணு பைத்தியம் முடிச்சு என்னவே ஆச்சு உனக்கு? ஏதாவது ஆயிடுச்சாலும் சொல்லுவேன். டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீங்க. அது அடிச்சிரும் குட்டிமா பாத்துக்கோ. அப்படி யாரும் காரணம் கேட்காத, நீனே சொல்லி முடி. காரணம் சொல்லல அவங்ககிட்ட வரல சொல்லி சும்மா
நான் சும்மா சொல்ல மாட்டேன். நீ சொல்றல என் குட்டிமா வரல, வீடியோ எடுக்க வரல. நாங்க எனக்கு வீடியோக்கு வரல இல்லம்மா, வரல. அதை மட்டும் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன் காரணம் கேட்டு கேட்காது. காரணம் வந்து இல்லாட்டி சொல்லணும். காரணம் கேட்டா சும்மா வரல அப்படின்னு சொல்லு. சும்மா வரலன்னு எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லு. சரி, சரியா? வீடியோ எடுக்க பிடிக்கலன்னு சொன்னா அது நான் வீடியோ எடுக்க பிடிக்கலன்னு சொல்லணும். சரியா? எனக்கு காரணம் கேட்காத மாதிரி. ஏமா கேட்க சப்பு நினைக்கணும். நீ இதுக்கு மேல அடிச்சு விட்டுருவேன். ஏன் காரணம் எதிர்பார்க்க வீடியோக்கு வரலையான்னு கேட்டா நான் வீடியோ எடுக்க வரல அப்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன். எதுக்கு காரணம்? சத்தியமா அடிச்சிடும். நீ இதுக்கு மேல உனக்கு பொறுமையா இருக்க மாட்டேன், அடிச்சிருவேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க அடிச்சிருவேன். இதுக்கு மேல அடி ஒரு அப்புறம் அடிச்சு விட்டுருவேன். அழுதுருவேன். நீ தானே சொன்ன. என்ன எதுவுமே அப்புறம் நினைக்கிறேன். நீ ரொம்ப விட்டுற, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. யாருதான் ஓவரா பேசுற? ஓவரா பேசுற அறிவு கெட்டவளே. மூச்ச உடச்சுல எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? நீ ஒரே குத்த செத்துருவாங்க. நந்தாக்குல ஆளு அடிச்சா செத்துருவாங்க. மேல கை இருக்காது. நீ எதுக்கு நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ரப்பு கொட்டிட்டு நீ எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க? அப்ப நான் அடிக்கதான் செய்வேன். என்னது வெடிப்ப? அடிச்சா நீ செத்துருவேன்ட்டு பாத்துக்கோ. வார அதோட அஞ்சடை அடிச்சுக்கிட்டு இருக்க, சவுடுத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. அறிவு இருக்கா இல்லையா? எடுத்து முடிக்கலாம். பண்ணிட்டு இருக்க. நீ வர வர இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆண்டுகிட்டு இருக்க. அதை அடிச்சு விட்டுரு அப்புறப்புன்னு. கொஞ்சம் கூட அறிவு இருக்க மாட்டேங்குது. நான் கரெக்டா தான் சொல்றேன். நீ என்ன நான் சொல்றேன் ரொம்ப பண்ணிட்டு இருக்காத பண்றாவே. ஆளை மூஞ்சியம் பாரு. ஒன்னு எடுத்த பத்தி நீ வீடியோ எடுத்தா விட்டுருப்பேன். விடு, நான் உனக்கு சொன்னா அடிச்சுன்னு தாங்க மாட்டாங்க. நீயா பாத்துக்கோ. வர ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அட்டி நீ வேங்க போற பாத்துக்கோ. நக்கல் பண்ணிட்டு இருக்க. சத்தியமா அடிச்சிருவோம். நான் வேற சொல்லலாம். ஆளை மூஞ்சி குரங்கு பண்ணி குரங்கு. சரி எதுக்கு சிரிச்சிட்டு சரி ரொம்ப நடிக்க வேண்டாம் சொல்லிக்கணும். ஓகே, சும்மா உங்களுக்கு பிராங்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பிராங்க் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் எதாவது சின்ன சிரிப்பா வருது. என்னோட இவ்வளவுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி பேசிருவோம். சிரிப்பா வருது. வேற ஒண்ணுமே கிடையாது. சாரி, கோவப்படாதீங்க. என்ன அப்படின்னா எதுக்காண்டி பிராங்க் எடுத்த அப்படின்னா நேத்து வந்து அது ஒரு பிராங்க் வீடியோ போட்டிருப்பேன். அதை இப்ப நான் உண்மை சொல்லிடுறேன். குட்டிமா அதை அடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்படிதான் அடிப்பேன். சவுண்ட் கேட்குமா? இப்படிதான் அடிப்பேன். சவுண்ட் கேட்கும். ஆனா அவளுக்கு வலிக்காது. இவ வந்து நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிராங்க்ல வந்து அழுதுருப்பா. ஆனா அது வந்து எதுக்கு அழுதா அப்படின்னா இவளுக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப பிராங்குனாலே நான் ஒரு ஆளா வந்து இது பண்றேன்னா பிராங்கு. அதே மாதிரி இவள் வந்து நீ ரொம்ப நடிகை மாதிரி பண்ணாத, நடிகை மாதிரி நடக்காத அப்படி வந்து ஒரு ஆளை வச்சு பேசினதுனால கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். இப்படிலாம் பேசிட்டேன். அதனாலதான் மட்டும்தான் அழுதாலும் தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. என்ன குட்டிமா அது வாயால சொல்லிடுமா? நம்ப முடியாங்க. நான் வந்து என் குட்டிமா எனக்கு கிடைச்ச வரோம். அதை வந்து நான் இவளை வந்து சத்துமையில வந்து கண்ணீர் கலங்க உடைய மாட்டேன். அதனால கூட தான் குழந்தை பிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த அளவிடாம நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு பிராங்குக்காண்டி தான். எல்லாமே ஒரு பிராங்குக்காண்டி அப்படின்னா இந்த சுரேஷை தவிர்த்து வேற சுரேஷ் கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த பிராங்க் எடுக்க முடியும். இல்லாட்டா அந்த பிராங்க் எல்லாமே வீடியோ பக்கம் எல்லாருமே லைட்டா புரிஞ்சுக்கோங்க. பிராங்க் வீடியோ எடுக்கேன். நான் பிராங்க் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இவளை வந்து நல்லா இல்லாத பிள்ளை இந்த சுரேஷுக்கு தாண்டி வேற சுரேஷ் வந்தா மட்டும்தான் பிராங்க் வீடியோ கன்ஃபார்ம் நல்லா கிளியரா பண்ண. குட்டிமா நான் இப்ப மாதிரி செல்லக்குட்டி அம்மு குட்டி அப்படி பாசமா முடிஞ்சா பிராங்க் எடுக்க முடியாது. வேற மாதிரி போனாதான் பிராங்க் எடுக்க முடியாது. அதனால பிராங்க் எடுத்து நிறைய பேரு அப்படி சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் வந்து நேற்று முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. எடுத்துட்டு போய் இன்னைக்குதான் அந்த இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. அதுல கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேத்து டெலிவரி ஆன பொண்ணை இப்படி அடிக்க அறிவில்லாம இப்போ என்ன என் பொண்டாட்டி தான் உலகம். இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவாதான் உலகம் எல்லாமே. அது வந்து ஒரு பிராங்க் வீடியோ. இவளுக்கு தெரியாம ஒரு பிராங்க் வீடியோ. அதே மாதிரி இவன் எனக்கு தெரியாம ஒரு பிராங்க் வீடியோ எடுத்தா அப்படின்னா இவன் என்ன இல்லாத பிள்ளைதான் பேசுவா. புரியுதா உங்களுக்கு? அது என்னால கூட புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா திடீர்னு யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அதான் உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து மெயினா சொல்லிடுறேன். என்னுடைய பையனுக்கு வந்து எப்பமா வியாழக்கிழமை வந்து நெய்ம் வைப்போம் பயங்கரமா. ரொம்ப கிராமலா வைக்க மாட்டோம். நம்ம ஃபேமிலி எங்க அம்மா எங்க அம்மா சொந்தக்காரங்க, அப்பா சொந்தக்காரங்க, இவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி வச்சு சும்மா சிம்பிளாவே வீட்லயே பேர் வச்சிருவேன். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வைக்கணும் பிளான் இருக்கு. என்ன பேரு அப்படிங்கறத நீங்க மறக்காம வியாழக்கிழமை போட்டா வெள்ளிக்கிழமை அப்டேட் பண்ணிடுவேன். வியாழக்கிழமை எடுத்தா வெள்ளிக்கிழமை அப்டேட் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க. பையனுக்கு பேர் நல்லா இருக்கா மெயினா பையனுக்கு வந்து. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமும் அந்த பேர் வைக்கும்போது கூட ஃபேஸை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே சத்தம் போட்டாங்க. சத்தியமாக அந்த பொம்மை வச்சு போட்டதுக்கு ஏசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேணா
பொம்மோச்சு போட பர்மிஷன் கேட்டு பொம்மோச்சு கூட நான் போடுறேன், பேசுற பொம்மோச்சு போடுறேன். ஏன்னா எதுக்காண்டி மெயினா வந்து காட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து காட்டிடலாம் நிறைய பேர் நல்ல உள்ளவங்களுக்கு, நிறைய பேர் வந்து கெட்ட உள்ளவங்களும் இருக்காங்க. நல்ல உள்ளவங்க வந்து நம்மளை வந்து வாழ்த்துவாங்க, கெட்ட உள்ளவங்க வந்து நம்மளை வந்து கழுவி ஊத்திட்டே இருப்பாங்க. நம்மளை கழுவுனா நம்ம தாங்கிடலாம், நம்ம பிள்ளை அது வந்து அதுக்கு வந்து இப்போ இன்னும் உலகமே தெரியாது, அவதேசம் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால வந்து வேண்டாம். அதனால வந்து நான் பேச வந்து 3 மாசம் கழிச்சு தான் காட்டுவோம். அது வரைக்கும் நான் பேச காட்ட மாட்டேன். ரொம்ப ரொம்ப என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து பேபி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்னமா இப்போ வந்து பச்சை குழந்தைனால இருந்து காட்ட மாட்டாங்க. என்ன குட்டிமா முடிச்சிருமா அந்த பிராங்க் விட்டுருச்சு. ஏன்னா எடுத்து சிரிச்சிரோன்னு நினைச்சிட்டேன். என்னமா பரவாயில்ல சிரிக்காம அடிய போய் உம்மோடி ரப்பு உண்மையா அடிக்காம நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன் உண்மையாவே அடிமா பரவாயில்ல. எனக்கு அடிக்கவே மனசே வரல, அடி அடின்னு சொன்ன எனக்கு மனசே வரல. எப்படிடா அடிக்கேன் எனக்கு கவலையாவும் இருந்துச்சு. வேண்டாம் நீ சொல்லு, நான் சொன்ன எப்படிமா அடிக்க கஷ்டமா இருக்கும், வேண்டாம் சும்மா அடி அப்படின்னு சொன்னதுனால சப்ஸ்கிரைபர் வந்து பிராங்க் பண்ண முடியும் சொல்லி உங்களை பிராங்க் பண்றதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி பிராங்க் மட்டும் தான், நகைச்சுவை மட்டும் தான், எதுவும் வேற எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராங்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பேபிக்கு வந்து யாரும் கோவப்படாதீங்க. அத வந்து சொல்லிக்கணும், கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஃபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபன் தான், என்டர்டைன்மெண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுடைய பேபியோட நேம் வந்து அப்டேட் பண்ணிருவேன். மறக்காம நம்ம பேபிக்கு வந்து பேரு வந்து நல்லா இருக்காங்க மேக்ஸிமம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேருக்கு நாங்க 3 நாள் மண்டே குழப்பி வச்சு நான் செலக்ட் பண்ணேன். குட்டிமா செலக்ட் பண்ணா, ஆனா பயங்கரமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் பிடிக்காது இருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் பாய். Butterfly couples.